ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி என் தம்பிக்கிட்ட, நம்ம இந்த பிஸ்னஸை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமாடா. அப்பா விட்டுட்டு போனதுலேயே நம்ம அந்த கடையை வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா, என்ன செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவன் சொன்னான், இது மாதிரி செய்யலான்னா, இருந்தாலும் அதுக்கு பணங்கிறது ரொம்ப அவசியமான விஷயமா தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கரெக்டு தான்டா, நான் இல்லைங்கல்லடா. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு கரெக்டான இதில் நம்ம கொண்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா நமக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு எதாக இருந்தாலும் கொண்டுட்டு போனால் தானடா பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரி தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம யோசிச்சு இது பண்ணி தானே எதாக இருந்தாலும் பண்ணணுன்னே. இப்போக்கி அந்த கடையை நம்ம பின்னாடி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதுனா ஒரு 3,00,000 ரூபானாச்சும் வேணும்ண்ணே. அதுக்கு எங்கே போகிறது 3,00,000 ரூபாய்க்கு அப்படின்னோடனே, அதெல்லாம் ஓகே தான், 3,00,000 ரூபாய்க்கு இதெல்லாம் வேணும், எல்லாம் பண்ணணும் தான், நான் இல்லைங்கள. இருந்தாலும் உனக்கு அது புரிய மாட்டேங்குது, எதையுமே இது பண்ணுறதுக்கு. இப்போ உள்ளதுக்கு நம்மளுக்கு அடுத்த ஏரியாவில் அதே கடை தான் தானே, 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் எல்லாம் இது பண்ணாங்க. கஸ்டமருங்க நிறைய பேர் பொருள் நிறையா வாங்கி வைக்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நல்லா இது ஆகுது, பண்ணுது, செய்யுது. அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்கு இது பண்ணாமல் இது பண்ணுற அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியாமல் இல்லைண்ணா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் தம்பிகிட்ட சொன்னோன்னே, அவன் சொன்னான், அதுவும் உண்மை தானே, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது. ஆனால் பணம் வேணுமே என்ன இப்போதைக்கு. நம்மளே ஒரு 40,000 கடனில் இருக்கோம். கடன் வாங்கி தான் இப்போ எல்லாமே ஜாமான்லாம் வாங்கி போட்டிருக்கோம் இந்த மாதத்துக்கு. அந்த கடனையும் நம்ம அடுத்த மாதத்துல அடைக்கணும். அப்படிங்கிறப்ப 3,00,000 ரூபா என்னடா பண்ணுறதுனால, இந்த பத்திரத்தை வச்சு கடை பத்திரம் இருக்குல்ல, அது நம்ம 2 பேர் பேரில் தானே இருக்குது. அதை வச்சு ஏதாச்சும் ஒரு லோன் ஓரளவு இது பண்ணால் என்ன அப்படின்னோன்னா, இருந்தாலும் அதுக்கு நிறைய கட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னா, 3,00,000 ரூபாய்க்கெல்லாம் மாதம் ஒரு 4,000 5,000 அந்த மாதிரி தாண்டா கட்டுற மாதிரி இருக்கும். அது மாதிரி கட்டுறது மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை கிடையாதுடா அப்படின்னோடனே, சரி அப்போனா ஒரு விஷயத்த நான் முடிவு பண்ணிட்டேன். நம்ம ஒரு லோனுக்கு வேணால் நம்ம கேட்டு பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு இதில் நம்ம கேட்டு நம்ம இது பண்ணுவோமா அப்படின்னோடனே, சரி அதை கேட்டு பார்ப்போம், பண்ணுவோம், செய்வோம். அதை நம்ம என்ன இது பண்ணணுமோ அதுக்கான இதுங்கிறத நம்ம பண்ணிக்குவோம், செஞ்சுக்குவோம் எதாக இருந்தாலும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 3 நாளைக்கு அப்புறம் நாங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட போய் இது பண்ணோம். எல்லாமே வாங்குறதுக்கு, பண்ணுறதுக்கு அவர்கிட்ட, மேனேஜர்கிட்ட எல்லாமே நாங்கள் கேட்டோம், பண்ணோம். பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயத்த நீங்கள் இது பண்ண வேண்டியதில்லை. இனிமேல் எந்த ஒரு இதையுமே கொஞ்சம் இது பண்ணிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், எதையுமே இது பண்ண வேண்டியதில்லை, பார்ப்போம், பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நீங்கள் இந்த இதெல்லாம் மட்டும் கொடுத்துட்டு போங்க, நான் எவ்வளோ சேங்ஷன் பண்ணலாம் என்னங்கிறத நான் உங்களுக்கு நான் ஒரு 2 டேஸில் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் எங்கள் ஹெட்டுக்கிட்ட பேசிட்டு தான் இங்கே நாங்கள் அனுப்புவோம். அனுப்புனதுக்கப்புறம் அவங்க என்ன டீட்டெயில் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்போனா ஓகே சார், நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் இது பண்ணிக்கிறோம், செய்கிறோம் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம்ப்பா, நீங்கள் அப்போனா எதையாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணி செய்யுங்க. அதை தான் நம்மளுக்கு நான் என்னென்னு சொல்கிறேன்னா, உனக்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் அதை தவிர வேறு எதையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது இல்லைம்மா அப்படின்னோடனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன் எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அம்மா சொன்னாங்க, கண்டிப்பாக நீ சொல்கிறவங்களும் பெரியவன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன் அப்படின்னா, நம்ம அதே மாதிரியே கடையை தான் இப்போ 7 வருஷமாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட அதில் மாற்றங்கிறது இல்லை. அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் தான் ஏதாச்சும் நம்ம பண்ணலாம், செய்யலாம். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் அதே இதுலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போலாம் நானே உங்கள் அக்கா ஊருக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா, போன வருஷம் பார்த்தது இந்த வருஷம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ பொருள்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கி வச்சா தான் நம்மளுக்கு ஓரளவு கஸ்டமர்ஸுங்கலாம் வருவாங்க, பண்ணுவாங்க அப்படின்னோடனே, அதுதாம்மா நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். என் தம்பி ஏன்னா அந்த பணத்தை பற்றியே சொல்கிறானே தவிர, அடுத்தது நம்ம ஒரு லாபம் சம்பாதிக்கணும், ஒரு ரூபா போட்டால் தான் நம்ம ஒரு 2 ரூபாய் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காலமாக இருக்குது இப்போலாம். அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம போட்டியான ஒரு இதில் இது பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறானோ, 1,00,000 நம்ம வாங்கினோன்னா அது 4,00,000 ஆகும், வட்டி இருக்கும், அது இருக்கும், இது இருக்குங்கிறானே தவிர, அதை நம்ம எப்படி ஒரு லாபகரமாக கொண்டுட்டு போகணும், பண்ணணும், செய்யணுங்கிறத அவன் யோசிக்க மாட்டாங்கிறான். யோசிக்காமே இது பண்ணிகிட்டு இருக்காம்மா அப்படின்னோடனே, சரி விடு, அதெல்லாம் அவன்கிட்ட நம்ம எதுவும் பேச முடியாது, பண்ண முடியாது. எதையுமே ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம்
எடுத்துகிட்டு போகணும், பண்ணணும், செய்யணும்னா அதுக்கான இதுங்கிறது நமக்கு வந்து தயாராக இருந்தால் மட்டும் தான் நம்மளால எதா இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோனே, சரி அப்போனா வந்து நீ வந்து நான் சொல்கிறத நீ கேளுப்பா. இனிமேல் வந்து எதா இருந்தாலும் வந்து நம்ம யோசிச்சு தான் பண்ணி ஆகணும்.